ஹலோ வீவாஸ், நீங்கள் கோவில்களிலோ இல்லைனா வீடுகளிலேயோ சாமிகளுக்காக நீங்கள் தேங்காய்கள் உடைக்கும் போது அது எப்படி உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வைத்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்குமா நடக்காதா, உங்களுடைய வீடுகளில் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது பள்ளி சகுனம், காகம் சகுனம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல தாங்க தேங்காய் சகுனம் அப்படின்னும் இருக்குங்க. தேங்காய் உடைஞ்சிருக்கிறத பொறுத்தே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்காயுடைய முடிப்பாகமானது சிறிதாக வட்டமாக உடைந்தால் உங்களுக்கு செல்வமானது இனி சேரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க. அதே போல 5ல் 1 பங்காக உடைந்தால் அழியாத செல்வமானது உண்டாக போகிறது, இனி நல்லதானது நடக்க போகுது அப்படின்னு நீங்க முழுமையாக நம்பலாங்க. அதே போல சரிசமமாக உடைந்தால் துன்பம் தீரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில தற்போது என்ன விதமான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரிங்க, அந்த கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாக நீங்க போகிறது, செல்வமானது பெருக போகிறது என்று ஒரு அர்த்தங்க. அதே போல 3ல் 1 பங்காக தேங்காய் உடைந்தால் ரத்தினமானது சேரக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது. அதுவே ஓடு தனியாக கலன்றால் துன்பமானது இனி வரப்போகிறது. இனி நாம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியங்க. உடைக்கும் பொழுது கைப்பிடியில இருந்து தவறி கீழே தேங்காய் விழுந்தால் குடும்பத்துல துன்பம், பொருள் இழப்பு போன்றவை எல்லாமே ஏற்பட போகிறது. பணத்துல இனி நம்ம ஜாக்கிரதையாக இருப்பதோடு பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில இடங்கள்ல விட்டு கொடுத்தும் அனுசரணையாகவும் நடந்து கொள்ள வேண்டியதும் மிகவுமே அவசியங்க. மேலும் நீல வாக்குல உடைந்தால் தனம் அழிந்து துன்பமானது உண்டாகும். முடிப்பாகம் இரு கூறானால் தீயினால் பொருளானது சேதமாகக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்பதால நாம பயன்படுத்தும் போது, அதாவது நெருப்பு பயன்படுத்தும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முடிப்பாகம் இரு கூறாக உடைந்து அந்த இரு கூறுகளோடு அவற்றின் ஓடு உடனே தெரித்து விழுந்தால் நோய்களினால் துன்பம் ஏற்படும் என்று அர்த்தங்க. எனவே சின்ன சின்ன துண்டுகளாக உடைந்தால் செல்வம், செல்வாக்கு, ஆபரண லாபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் ஆலயத்தில் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது தேங்காய் உடைக்கக்கூடிய சத்தம் கேட்டால் நாம நினைச்ச காரியம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. எனவே தேங்காய் உடைக்கக்கூடிய சத்தம் கேட்டால் அது பார்த்தீங்கன்னா சுபமான ஒரு விஷயமாகவே பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுதுங்க. பொதுவாகவே சிதற தேங்காய் உடைக்கும் பொழுது சகுனம் பார்க்க வேண்டியது கிடையாது. அதுவே தேங்காய் அழுகி இருப்பின் நினைத்த காரியங்கள் சற்று தள்ளி போகலாம். நாம அர்ச்சனைக்கு கொடுத்த தட்டு மாறி வந்தால் அதை நாம அபசகுணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. சகுனத்துக்கு உடைக்கக்கூடிய தேங்காயின் உட்புறம் பூ இருப்பின் நினைத்த காரியமானது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்குங்க. தேங்காய் நீலவாக்கில் 2ஆக உடைந்தால் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும் என்பதால இனி வரப்போகின்ற நாட்கள் நாம தான் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆலயத்தில் உடைக்கக்கூடிய தேங்காய்க்கு சகுனம் பார்க்க தேவை கிடையாதுங்க. சகுனம் பார்ப்பதற்காக உடைக்கப்படும் தேங்காய் அது உடையும் முறையை பொறுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது தேங்காய் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போறீங்க, பூஜை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேங்காவை நான் சகுனம் பார்ப்பதற்காக உடைக்க போகிறேன், இந்த தேங்காயிலேயே இனி வரப்போகின்ற நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும், இந்த தேங்காய் சகுனத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு அந்த தேங்காய் உடைத்த உடனேயே அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க குறிப்பால் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நீங்க அப்படி உடைக்கக்கூடிய தேங்காய் சரிபாதியாக உடைந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி குடும்ப ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. கண் பகுதி சின்னதாகவும் கீழ்ப்பகுதி பெரியதாகவும் உடைந்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு உரிய விஷயங்கள் தீர்ந்து இல்லத்தில் அமைதியானது பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தொழில் ரீதியாக இனி வரப்போகின்ற நாட்கள் நல்ல லாபமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் உடைக்கும் போது ஒரு சிறிய பாகம் அதனுள் விழுந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது நிச்சயமாக உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காயுடைய மேல் பகுதி, அதாவது கண் பாகம் உள்ள பகுதி பெரியதாகவும் அடிப்பகுதி சிறியதாகவும் உடைந்தால் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா செல்வமானது சேர ஆரம்பிக்கும், வற்றாத செல்வமானது உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்று நீங்க உடைக்கக்கூடிய தேங்காவை வைத்து என்ன நடக்க போகுது, நாம நினைச்சது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம்.
மேலும் காலம் காலமாகவே நம்முடைய வழிபாடுகளில் தேங்காய்க்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்துட்டு இருக்கோங்க. தேங்காவை உடைத்து அதன் குடுமையை அகற்றிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெண்மையான பருப்புகளை இறைவனுக்கு சமர்ப்பித்து தீப ஆராதனை செய்யும் போதுதான் நம்முடைய பூஜையானது முழுமை பெற்றதாக நம்ம உணர்கின்றோம். அதே போலதான் கோவில்களுக்கு செல்லும் போது அர்ச்சனை தட்டு குருக்களிடம் கொடுத்துவிட்டு நம்ம கொடுத்த தேங்காய் சரியாக உடைக்கப்படுகிறதா, இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்காதவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பூஜையின் போது தேங்காய் நம்முடைய உணர்வுடன் ஒன்றிவிட்ட விஷயமாகிவிட்டது. இது உடையும் தன்மையை பொறுத்தே நம்முடைய இன்ப துன்பங்களை கணிக்கக்கூடிய அளவுக்கு இதன் மீதான நம்முடைய நம்பிக்கையானது மிக பெரியது அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி முக்கியத்துவம் கொண்ட தேங்காய் இறைவனுக்கு படைப்பதன் தத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா மும்மலம் என்று சொல்லப்படுதுங்க. தேங்காய் உடைப்பது என்பது நம்முடைய ஆன்மாவை சுற்றியுள்ள இம்மும்மலங்களையும் போக்குவதற்காக தேங்காயின் மேல் இருக்கக்கூடிய மட்டையை மாயமலம் என்றும், மட்டை என்னும் மாயமலத்தை நீக்கினால் அடுத்ததாக வரக்கூடிய நார் என்பதை கண்ம மலம் என்றும், கண்ம மலத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஓட்டை ஆணவ மலம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மூன்று மலங்களையுமே நீக்கிய பிறகு கிடைக்கக்கூடிய வெண்மையான பருப்பே பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது. நம் மனதை பார்த்தீங்கன்னா மூடி இருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மூன்று மலங்களையுமே அகற்றி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே தேங்காய் உடைத்து இறைவனுக்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு இருக்கின்றோம். தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் சரியாக உடையாமல் இருக்கலாம், இல்லைனா அழுகி இருக்கலாம். இது போன்ற சில நிகழ்வுகள் நம்முடைய மனதை பார்த்தீங்கன்னா சஞ்சலப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. எனவே தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் எப்படி உடைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம் அப்படின்னே சொல்லலாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா அதையுமே எங்களோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க. சாஸ்திரமானது பூமிக்குள் விளையக்கூடிய பொருட்களை அகந்த மூலம் என்றும், மரத்தின் உச்சியில விளையக்கூடிய பொருட்களை கந்த மூலம் என்றும் குறிப்பிடப்படுவது உண்டுங்க. அகந்த மூலமானது மனிதனுக்கு தாம்ச குணத்தையும், கந்த மூலம் சத்துவ குணத்தையும் உருவாக்கும். மரத்தின் உச்சியில விளையக்கூடிய கந்த மூல பொருளான தேங்காயை மனிதன் உட்கொள்ளும் போது மனிதனுக்கு சத்துவ குணம் மேலோங்கி இன்பத்துடன் வாழலாம். முன்னோர்கள் வகுத்த முறைகளை பின்பற்றி நாளும் இறைவனை தொழுது நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வோம். சீரும் சிறப்போடும் நம்ம நிச்சயமாக வாழ்வோம். இனி நீங்க கோவில்களிலோ இல்லைனா வீடுகளிலேயோ தேங்காய் உடைக்கும் போது இனி அந்த தேங்காயை வைத்தே பார்த்தீங்கன்னா இனி உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னுமே சில தொழில்கள் நம்ம கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி கனவுல பார்த்தீங்கன்னா என் கனவுல தேங்காய் வருது, அதற்கு என்னங்க அர்த்தம், தேங்காய் வருவது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை குறித்தும் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒரு சில கனவுகள் நமக்கு நினைவுல இருக்குங்க, ஒரு சில கனவுகள் நமக்கு நினைவுல இருக்காது. அதனை நம் வீட்டு பெரியவர்களிடம் கேட்டு நம்ம அறிந்திருப்போங்க. கனவு அப்படிங்கிறது அனைத்து மனிதர்களுக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாகும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாள்தோறுமே கனவுகள் என்பது வரும். அப்படி வரும் கனவுகள் சிலருக்கு ஞாபகம் இருக்கும், சிலருக்கு ஞாபகம் இருக்காது. அதே போல வந்த கனவுகள் ஞாபகம் இருந்தாலுமே அது அவ்வளவு சரியாக சொல்ல முடியாது. சரி வாங்க, நம்முடைய கனவுல தேங்காய் வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நம்முடைய கனவுல தேங்காய் கிடைப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் என்றால், நம்முடைய தொழில் ஏதேனும் நல்ல முன்னேற்றமானது அடைய போகின்றது என்ற ஒரு நல்ல செய்தியை நமக்கு அந்த கனவு மூலமாக உணர்த்துவதாக ஐதீகங்க. அதே போல கனவுல இளநீர் வருது அப்படின்னா, இளநீரை கனவுல பார்த்தால் உங்களுக்கோ இல்லைனா உங்களை சேர்ந்தவர்களுக்கோ ஏதேனும் ஆரோக்கிய கோளாறுகள் இருந்தால் அவர்களுக்கு பூரணமாக குணமாகக்கூடிய வாய்ப்பானது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எனவே இளநீர் உங்களுடைய கனவுல வந்தால் நீங்க மகிழ்ச்சியாக இருங்க. நீங்க மரத்தின் மீது ஏறி இளநீர் பறிப்பது போல கனவு கண்டால் நீண்ட நாட்களாகவே நினைத்த காரியம் விரைவில் முடிய போகிறது அப்படின்னு அர்த்தங்க. அதே போல அழுகிய தேங்காய் கனவுல கண்டால் அது நல்லதாகும். கோவிலுக்கோ இல்லைனா வீட்டிலையோ தேங்காய் உடைத்து அது அழுகி இருந்தால் மட்டுமே அது கெட்ட சகுனம். கனவுல தேங்காய் அழுகி இருந்தால் அது முற்றிலுமாக நல்ல சகுனம் அப்படின்னே சொல்லலாங்க. தேங்காய் உடைப்பது போல கனவு கண்டால் நீண்ட நாள் ஏதோ ஒரு ஆசையானது இனி நிறைவேறப் போகிறது என்று அர்த்தமாகும். நீங்க எடுத்து செய்ய போகின்ற செயல்களில் ஏதோ ஒன்றில் புதிய முயற்சிகளை எடுக்கப் போகிறீர்கள் என்றும், அதற்கு மனதில் நல்ல வலிமையும் கிடைக்கும் என்றும் அர்த்தமாகும். நீங்க புதிதாக தொழிலோ அல்லாது இல்லைனா வேறு ஏதோ செய்ய போகிறீர்கள் என்றால்
இருந்தால் அந்த செயலை நீங்க தாராளமாக தொடங்கலாம். நீங்க செய்யக்கூடிய தொழிலில் இருந்து லாபமானது கிடைக்க போகிறது. அதாவது மட்டையோடு தேங்காய் வந்தா இந்த விஷயமானது நடக்கலாங்க. ஒரு முழு தேங்காய் கனவுல வருது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்க போகிறது என்பதை உணர்த்தவே பார்த்தீங்கன்னா முழு தேங்காய்வானது கனவுல வருது அப்படின்னு சொல்றாங்க. தேங்காய் கனவுல வந்தா நல்லதா கெட்டதா? அதாவது தேங்காய் கனவுல வருவது ஆன்மீகத்துல நல்லது என்றே சொல்லப்படுகிறது. ஆனாலுமே இந்த தேங்காயை நாம எப்படி காண்கின்றோம் என்பதை பொறுத்து பலன்களானது மாறுபடலாம். பச்சை தேங்காயை மட்டையோடு கண்டால் ஆண் குழந்தை பிறக்கும் என்றும் ஐதீகமானது இருக்கின்றது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.